என்னுடைய ஆசீர்வாதம் என்ன நம்பர் அத்தனை பேருக்கும் உண்டு. கோயிலுக்கு போறாங்கன்னு வச்சுங்களேன், கிட்ட வச்சு பேசுங்க. ஏதோ ஒரு கோயிலுக்கு போறோம். அது கோயிலுக்கு போறதுக்கு காசு வந்து கடன் வாங்கின்னு போறோம். காசு அவங்க கிட்ட இல்லை. இப்போ கடன் வாங்கின்னு போறோம்னா அந்த பலன் வந்து அந்த கடன் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் அந்த கோயிலுக்கு போய் வர பலன் உண்டுன்றாங்க ஒரு சிலர் சொல்றாங்க. சரி, அது எப்படி சொன்ன, அது உண்மையா? சரி சாமி, இப்போ எனக்கு பசிக்குது, வேற ஒருத்தர் காசு கொடுத்து சாப்பிட்டு பசி உனக்கு கிடக்குதா அவனுக்கு கிடக்குதா? நமக்கு தான் கிடையாது. அப்புறம் எப்படி அவனுக்கு போவோம்? யார் போனது? நாம் தான் போவோம். போனவங்களுக்கு தான் சாமி பலனு. இப்போ இங்கெல்லாம் ஒரு கற்பூரம் வாசனை அடிக்குது, சாம்பிராணி வாசனை அடிக்குது, ஒரு வாசனை இங்கே வந்தவங்களுக்கு தான் முகர முடியும், வீட்டில் இருக்கிறவங்க முகர முடியுமா? இதெல்லாம் ஒரு முட்டாள்தான் சாமி, அதெல்லாம் வேஸ்ட்டு. அதனால காசு வரல அப்படிலாம் கிடையாது. அதுக்கு அவன் அதாவது உன்னோட கர்மா நல்ல கர்மாவாக இருந்தா நீங்கள் வரணும்னு மாதிரி காசே உங்கள்கிட்ட இல்லைனாலும் அந்த நேரம் என்ன பண்ணால் உங்களுக்கு பணத்தை கொடுத்து யாரோ ஒரு கொடுத்து இங்கே போக வைக்கும். அது நீ செஞ்ச புண்ணியம்தான். இல்லைனாக்கா நீங்கள் வரக்கூடாது விதி இருந்தால் உன் காசு இருந்தால் கூட அது வேற உங்கள் கிட்ட தான் எனக்கு தீடி மேடம் இல்லை புடிங்க மேடம் நீங்கள் வரவே முடியாது. அதுக்கு இதுக்கெல்லாம் சம்மந்தம் இல்லை சாமி. இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களா உணர்கிற விஷயம்தான். பசி வந்தால் எப்படி அவன் சாப்பிட்டா பசி அடங்குதோ அது போல தான். இது ஒருத்தர் காசு கொடுத்தால வந்தாலும் புண்ணியம் எப்படி போவோம்? நீ வந்து அனுபவி அதெல்லாம் கிடையாது. நீ ஏற்கனவே நீ உனக்கு அந்த அவன் உதவணும்னு அவனோட கர்மா இருந்தால் தான் உதவலாம் எவன் கொடுப்பான்? அதுக்கு இதுக்கெல்லாம் சம்மந்தமே இல்லை. அதாவது இதுக்கு முன்னாடி இந்த பாதைக்கு வரதுக்கு முன்னாடி இந்த கிரிவலத்துக்கு போவேன் அடிக்கடிக்கு. அப்போ மாதம் மாதம் போவேன். அது பார்த்தீங்கன்னா கடவையும் தான் போவேன். ஒவ்வொரு டைமும் கையில் காசு இருக்காது. கடவாங்கி போவேன். வீட்டில் வந்து நீங்கள் கடவாங்கி போனதுனால தான் அண்ணாமலையார் உங்க அனுப்பிச்சி விட்டுக்கிறாரு, இல்லைன்னா வந்துருக்காது. அப்போ அவன் கடன் கொடுத்தாரு, அவன் போனான்னா இப்போ கடவுளை நோடி இப்போ கடன் வாங்கின்னு போகிறீங்க, கடன் வாங்கின்னு போனால் இங்கே வந்துட்டேன், கடன் கொடுத்தவன் வந்தானா அவன் அதே லெவலில் தான் இருப்பான். அதனால் அதுக்கு இதுக்கெல்லாம் சம்மந்தம் இல்லை சாமி. இது உள்ளே போய் தேவையில்லாத கடன் உங்களுக்குள்ளே போய் தேடுங்க. வீட்டில் அப்பா அம்மாலாம் கூட அதான் சொல்லுவாங்க, ஏன்னா கடன் வாங்கி உன்னை யாரும் அந்த கோயில் போக சொன்னது அப்படி என்ன உனக்கு அப்படின்னு கேட்பாங்க அப்பெல்லாம். அது அந்த காலத்து மனுஷங்களோட இயல்பு அப்படிதான். இப்போ நாம் வந்து கடன் வாங்கி போனதுனால தான் இது ஒரு நல்ல பாதை உங்களுக்கு கிடச்சிது, இல்லைன்னா அந்த பாதைலாம் கிடச்சிருக்காது. அது உங்களோட கர்மா. அந்த நேரத்துக்கு ஒருத்தர் நீங்கள் கடனை வாங்கி ஒரு வழியில் போனால் தான் கிடைக்கணும்னு விதிந்தா அப்படி தான் நடக்கும். நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். அதனால் அது ஒரு பிரச்சனை இல்லை. நல்ல சில கோயிலுக்கு போனோம்னா கடனே வாங்காதெல்லாம் போகிறேன். அது உங்களோட அதே சமயம் எல்லாமே கர்மா தான். அதாவது இங்கே நீ போகணும் நீங்கள் போகக்கூடாதுன்னு அதாவது ஒரு இப்போது உங்களுக்கு மன உளைச்சலுக்குன்னு ஒரு கோயிலுக்கு போனாக்கா இங்கே போனால் நல்லா இருக்கணும் போது காசு இல்லைன்னா ஏன்னா கடன் வாங்கியே போயிட்டு வரலான்னு தோணும் ஒன்று. இன்னொன்று வந்து ஒரு கோயிலுக்கு போகும்போது தெம்பாக இருப்பேன், அங்கே போனால் சும்மாக்காரம் போயிட்டு வரலாம், உங்களை காசு இருக்குது காசு தாங்க போகலாமே அப்படி ஒரு வழியில் போகும். ஆக மொத்தம் உங்கள் மனசு தான் ஒரு வழியை தள்ளிட்டு போகுது. உங்களை போக வைக்கிறதும் போக வைக்காதுங்கிறது உங்கள் மனசு தான். நாம் அதை ஃபாலோ பண்ணி போயிட வேண்டியது தான். அவள் தான் சொல்லு. சரி சாமி, ஆத்மன் சாமி. என்ன நோட்டு? அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று நமது தர்மபுரி ஆசிரமத்தில் உபதேசம், அன்னதானம் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவு நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.